அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் தற்போது உடன்பாடு எட்டப்படவில்லை. இந்நிலையில் தற்போது தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த திரு சவுந்தரராஜன் பேசி வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அந்த ஊழியர்கள் அதே வழக்கில் வேறு 2 செயலாளர்களை வைத்து, நிதித்துறை செயலாளரையும் போக்குவரத்து துறை செயலாளரையும் வைத்து, நிர்வாக இயக்குநர்கள் அல்லாமல் வைத்து அவர்கள் தொடுத்திருக்கிறார்கள். அதுவும் காலதாமதப்படுத்துவதற்குள்ள உத்தி என்று அதையும் நாங்கள் சுட்டிக்காட்டினோம். அது கடுமையான விளைவுகளை உண்டாக்கும் என்றும் சொல்லியிருக்கிறோம். அடுத்து காலி பணியிடங்களை நிரப்புவது நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனாலும் நீங்கள் சொல்லுகிற அளவுக்கான நடவடிக்கை எல்லாம் இன்னும் வரவில்லை என்று சொன்னோம். டிரைவர் கம் கண்டக்டர் 2 லைசன்ஸும் வைத்திருப்பவர்களுக்கு மட்டும் வேலை என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். பலர் கண்டக்டர் லைசன்ஸ் மட்டும் வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் வேலை தர முடியாது, அதாவது கருணை அடிப்படையில் காத்திருப்பவர்களுக்கே வேலை தர முடியாது என்கிறீர்கள். கண்டக்டர் லைசன்ஸ் எடுத்திருக்கிற வெளியாட்களுக்கு வேலை தர முடியாது என்று நீங்கள் சொல்வதென்றால் அது சரியல்ல. ஆகவே அவர் அந்த கண்டக்டர் லைசன்ஸ் மட்டும் வைத்திருப்பவர்களுக்கும் வேலை கொடுப்பதை பற்றி நீங்கள் பரிசீலிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு டிரைவர் லைசன்ஸ் இருப்பவர் கண்டக்டர் லைசன்ஸ் ஒரு மாதத்தில் எடுக்கலாம். ஆனால் கண்டக்டர் லைசன்ஸ் மட்டும் வைத்திருப்பவர் உடனடியாக டிரைவர் லைசன்ஸ் எடுத்து 2 ஆண்டு சீனியாரிட்டி எல்லாம் பெறுவதெல்லாம் சாத்தியமில்லை. ஆகவே இது வடிகட்டாக போயிடும், மறுப்பதாக ஆகிவிடும் என்று நாம் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நான் ஐடிஐ என்று இருக்கிற 10ஆம் கிளாஸுக்கு கீழே படித்திருக்கக்கூடிய கருணை அடிப்படையில் இருக்கிற அந்த தொழிலாளர்கள் அவர்களுக்கு வேலையும் நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம். அது சம்பந்தமாக அரசிடம் எடுத்து சென்றும் சொன்னார்கள். நம் தரப்பிலே இந்த மிஸ்லேனியஸ் குரூப், கார்டனர் போன்ற உதவியாளர்கள் போன்ற கேன்டீன் பணியாளர்கள் போன்ற அது போன்ற வேலைகளில் கான்ட்ராக்டை தான் இனிமேல் பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு ஜியோ போட்டிருக்கிறார் அரசாங்கம். அது மிக மிக அநியாயமான ஜியோ. அரசாங்கம் அந்த ஜியோவை ரத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். இதற்கு முன்பு போடப்பட்ட 8 ஜியோக்களும், கடந்த ஆட்சியிலே போடப்பட்ட 8 ஜியோக்களும் தான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற பல்வேறு பிரச்சனைகளுக்கு அடிப்படை. அந்த அரசாணைகளையும் ரத்து செய்ய வேண்டும் என்றும் நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். அடுத்து 3000 ரூபாய் இடைக்கால நிவாரணம் கொடுத்து அடுத்த பேச்சுவார்த்தைக்கான தேதியை நீங்கள் சொல்ல வேண்டும், உடனடியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னோம். அவர்கள் இப்போதுதான் சப் கமிட்டி அமைத்திருக்கிறோம். அந்த பேச்சுவார்த்தைக்கான தேதியை அரசிடம் கலந்து பேசி சொல்லுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். 3000 ரூபாய் இடைக்கால நிவாரணம், அது சம்பந்தமாகவும் அரசாங்கத்திடம் பேசுகிறோம். அந்த பேச்சுவார்த்தையின் போது அது சம்பந்தமாக என்னவென்று பார்க்கலாம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கடைசியாக ஏதாவது இன்றைக்கு வந்ததற்கு நடக்க வேண்டும் என்கிற முறையிலே சர்வீஸில் இருக்கக்கூடியவர்களுடைய பஞ்சப்படி நிலுவைத் தொகையில் 1 மாத நிலுவைத் தொகையை அடுத்த சில தினங்களுக்குள்ளாக கொடுக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். மீதி விஷயங்கள் அரசாங்கத்தோடு பேசி பண்ணலாம். 15வது ஊதிய ஒப்பந்தத்தை துவக்குவதற்கான தேதியும் அரசாங்கத்திடம் பேசி அறிவிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்த பேச்சுவார்த்தை 6ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. 6/3 மார்ச் 6ஆம் தேதிக்கு. அதான் ரிட்டையர் ஆனவர்களுக்கு டிசம்பர் 22 இருந்து எந்த பணப்பலனும் டெர்மினல் பெனிஃபிட் எதுவுமே கிடைக்கவில்லைங்கிறது அது ஒன்று. அதே மாதிரி ஓய்வு பெறுகிற அன்றே பணம் கொடுக்க வேண்டும் என்று போன முறை நீங்கள் அதற்கான முயற்சி எடுப்போம் என்று சொன்னீர்கள். ஆனால் ஓய்வு பெற்ற பிறகு பல மாதங்களாக கிடைக்காதவர்கள் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். அதையும் அவர்கள் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். பொதுவாக இந்த பேச்சுவார்த்தையும் எந்த பெரிய முன்னேற்றமும் இல்லை என்பது வருத்தத்திற்குரிய விஷயமாக நாங்கள் பார்க்கிறோம். ஓய்வு பெற்றவர்களுக்கு எதுவுமே இல்லை என்பதும், பட்ஜெட்டிலும் இல்லை, இந்த பேச்சுவார்த்தையிலும் அது சம்பந்தப்பட்ட எதுவும் இல்லை என்பதும் மிகவும் வேதனைக்குரிய விஷயம். ஆகவே இவை தொடர்பாக அடுத்த தேர்தலுக்கான நோட்டிபிகேஷன் அறிவிக்கை வருவதற்கு முன்னால் ஓய்வு பெற்றோருடைய பஞ்சப்படி அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் மீண்டும் மார்ச் 6ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.